உயர்ந்த பொறுப்புன்னு சொல்கிறாங்கல்ல, முதல்வர் பொறுப்புக்கே அப்படின்னா சோகால்டு அமைச்சர் பொறுப்புக்கெல்லாம் என்ன மாதிரி இது இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் கூட இதை பாருங்களேன், இது இந்த மாதிரி கேஸில் வந்து குறிப்பிட்ட சில பேர் வந்து செய்கிற தவறுகள் வந்து மன்னிக்கப்படுது, இல்லாட்டி அதை குறைத்து மதிப்பிடப்படுது. இந்த செய்த தவறுக்கு உரிய பரிகாரம் தர வேண்டுமா? என்ன பரிகாரம் தருது? தனக்கு அந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னா, அதை நான் வாசிச்சேன் திருப்பில், என் கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் நிலத்தை திருப்பி கொடுத்துட்டா ஓகே. அதாவது ஒருத்தன் செயினை பறிச்சுட்டு ஒருத்தன் ஓடுறான், ஒரு திருடன். அவன் ஓடினவன் வந்து எங்கேயோ போய் ஒழிச்சு வச்சிருக்கான், திருப்பி கண்டுபிடிச்சிடறாங்க. திருப்பி அந்த திருடன் கொண்டு வந்து நான் செயினை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செய்த தப்புல திருட்டுக்கு மன்னிப்பு கிடையாது. பொருள் திரும்ப வந்துருச்சுன்னா ஓகே நீ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி திருப்பது. அதையும் கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லலை, நீங்கள் செஞ்சதை வந்து கொஞ்சம் மனசாட்சி படி நினச்சி பார்த்துங்க ப்ளீஸ், பரிகாரம் தெரிவிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்த தவறுக்கு உரிய பரிகாரம் தேட வேண்டும். அழகு இல்லை? இதே இதை இப்போ அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. ரமேஷ் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு? தவறு நடந்து விட்டது. எப்படி நிறைய செட் பண்றாங்க பாருங்க. தவறா கடைசி வரைக்கும் தவறா தான் இருக்கும். இது முறைகேடு ஸ்கேம்லாம் இல்லை. இதுல சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் முகத்தை கூட காமிக்கல இன்னும். சரியா? அன்னைக்கு என்னன்னா 3 ஏக்கர் நிலம், இது 1.5 ஏக்கர் நினைக்கிறேன். இப்போ அதாவது 3 ஏக்கர் நிலத்தை வாங்கினாங்க. யாருன்னா ஜெயா பப்ளிகேஷன் மற்றும் சசி என்டர்பிரைசஸ் 2 பேரும் சேர்ந்து ஜெயலலிதா தான் A1 குற்றம் சாட்டப்பட்டவங்க, அக்யூஸ்டு 1 A2. அதாவது நம்ம A1 வந்து சொத்து குவிப்பு வழக்கு தான் அவங்க A1 கிடையாது. பல வழக்குகளில் கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே வழக்குன்னு ஒன்று இருக்கு. அந்த ஹோட்டல் வழக்குலையும் அவங்க A1 தான், இதுலையும் A1 தான். இந்த வழக்கில் 3 ஏக்கர் நிலத்தை சந்தை மதிப்பை காட்டிலும் 35 கோடி ரூபாய் குறைவான விலைக்கு வாங்கப்பட்டது. அது டான்சி நிலம், கவர்மெண்ட் நிலத்தை தான் வாங்குறாங்க இவங்க. அதே மாதிரி தான் இது சமய அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான நிலம். ரெண்டுமே ஒரே கேஸ் தான், கிட்டத்தட்ட ஒரே கேஸ் தான். இவரெல்லாம் தகுதி நீக்கம் பண்ணி நாளைக்கு எலெக்ஷன்ல நிற்க முடியாம அளவுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி கேஸ் தான். கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆனா இதெல்லாம் ஓகே, இந்த கனெக்ட்லாம் விடுங்க. இன்னொரு கனெக்ஷன் இருக்கு. ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு, ஒரு நூல் ஒற்றுமை இருக்கு. ஜெயலலிதா பண்ணாலும் தவறு தான், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பண்ணாலும் தவறு தான். மற்றவங்க எல்லாம் பண்ணா அது வந்து கொடுங்குற்றம், ஊழல், ஸ்கேமு, பெரிய முறைகேடு. ஆனா இவங்க பண்ணா ஜஸ்ட் தவறு, அவ்வளவுதான். மன்னிச்சுக்கோ.